வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானை கண்காணிக்க இந்தியா சிறப்பு உளவு சேட்டலைட் ஏவலை விரிவுபடுத்த முடிவு செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் 26 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்தியா தனது எல்லை கண்காணிப்பு திறன்களை வலுப்படுத்த புதிய சிறப்பு உளவு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதை துரிதப்படுத்துகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வரும் வாரங்களில் அதன் நம்பகமான PSLV C-61 ராக்கெட்டை பயன்படுத்தி அதிநவீன ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோளான EOS Node 9 விண்ணில் செலுத்த தயாராகி வருகிறது. EOS Node 9 சேட்டலைட் C-band செயற்கை துளை ரேடார் SAR-உடன் பொருத்தப்பட்டுள்ளது. இது வானிலை மாற்றங்களை பொருட்படுத்தாமல் பூமியின் மேற்பரப்பில் உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களை பிடிக்கும் திறனை வழங்குகிறது. மேலும் முக்கியமாக பகல் மற்றும் இரவில் பூமியின் மேற்பரப்பில் உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களை பிடிக்கும் திறனை இந்த சேட்டலைட் கொண்டிருக்கிறது. கார்டோசாட் 3 போன்ற ஒளியியல் செயற்கைக்கோளை காட்டிலும் இது அனைத்து வானிலை சுற்று கடிகார இமேஜிங் திறன் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கொண்டுள்ளது. EOS Node 9 ரேடார் தொழில்நுட்பம் தரையின் கட்டமைப்புகள், துருப்புக்களின் நகர்வுகள் அல்லது உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் ஆகியவை மேகம் மூடியிருந்தாலோ அல்லது இருள் சூழ்ந்திருந்தாலோ மறைப்பது மிகவும் கடினம் என்பதை உறுதி செய்கிறது. இந்த செயற்கைக்கோள் இந்திய அறிவியல் நிபுணத்துவத்தின் விளைபொருளாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது ஏற்கனவே சுற்றுப்பாதையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இந்திய செயற்கைக்கோள்களின் தொகுப்பில் இதுவும் போய் இணைந்து கொள்ளும். இந்த சேட்டலைட் செயற்பட தொடங்கியவுடன் இந்தியாவின் உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு வலையமைப்பை மேலும் பலப்படுத்தும். EOS Node 9 சேட்டலைட்டை சேர்த்திருப்பது அடுத்த 5 ஆண்டுகளில் 50 புதிய உளவு செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவதற்கான பெரிய அளவிலான லட்சிய உத்தியின் ஒரு பகுதி. இது இந்தியாவின் புவி உளவுத்துறை மற்றும் நிகழ்நேர கண்காணிப்பு திறன்களை வியத்தக முறையில் விரிவுபடுத்துகிறது. இந்த விரிவாக்கம் பல்வேறு சுற்றுப்பாதைகள் முழுவதும் விரிவான கவரேஜை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. துருப்புக்களின் நகர்வுகளை கண்காணிக்கும் திறனை மேம்படுத்துகிறது. தரையில் மாற்றங்களை கண்டறிகிறது மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு விரைவாக பதிலடி கொடுக்கிறது. துரிதப்படுத்தப்பட்ட ஏவுதலுக்கு பின்னால் உள்ள அவசரத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள தற்போதைய உயர்ந்த பாதுகாப்பு சவால்கள் மற்றும் பிராந்திய பதட்டங்களின் பின்னணியில் மேம்பட்ட விழிப்புணர்வின் தேவையான சேட்டலைட் ஏவல் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய செயற்கைக்கோள் பாகிஸ்தானுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கண்காணிக்க உதவுவது மட்டுமல்லாமல் சீனாவுடனான உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டையும் கண்காணிக்க உதவும். இது உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் செயற்பாட்டு திட்டமிடல் மூலோபாய நன்மைகளை வழங்குகிறது. PSLV C-61 ஏவுதலுக்கான இஸ்ரோவின் அணுகுமுறை இந்த பணியின் தேசிய முன்னுரிமையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உயர் அதிகாரிகள் இந்தியாவின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் இராணுவம் மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதிலும் அதன் பங்கை வலியுறுத்துகின்றனர். மேம்பட்ட ரேடார் இமேஜிங் ஒருங்கிணைப்பு, தனியார் தொழில்துறையுடனான ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச கூட்டாண்மை ஆகியவை இந்தியாவின் விண்வெளி அடிப்படையிலான கண்காணிப்பில் ஒரு புதிய சகாப்தத்தை சமிக்ஞை செய்கின்றன. இது தேசிய பாதுகாப்பை உறுதி செய்து பிராந்தியத்தில் தொழில்நுட்ப விளிம்பை பராமரிக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த 100 தொடக்கம் 150 புதிய செயற்கைக்கோள்களை சேர்க்க திட்டமிட்டுள்ள நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியா தனது செயற்கைக்கோள் தொகுதியை கணிசமாக விரிவுபடுத்த உள்ளது. இஸ்ரோவின் தலைவர் V. நாராயணன் இந்த விரிவாக்கம் நாட்டின் விரிவான கவரேஜை வழங்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறது, குறிப்பாக எல்லை பாதுகாப்பையும் கடலோர கண்காணிப்பையும் வலுப்படுத்துவதற்காக என்று விளக்கினார். தற்போது இந்தியா கிட்டத்தட்ட 55 செயற்கைக்கோள்களை இயக்குகிறது. இது பெரிய அளவிலான நில எல்லைகள் மற்றும் 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டு ஒரு தேசத்திற்கு போதுமானதாக இல்லை என்று கருதப்படுகிறது. திட்டமிடப்பட்ட அதிகரிப்பு இந்த முக்கியமான பகுதிகளில் மிகவும் பயனுள்ள கண்காணிப்பு மற்றும் பதில் திறன்களை செயல்படுத்தும். இஸ்ரோவின் தலைவர் V. நாராயணன் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட சமீபகால விண்வெளித்துறை சீர்திருத்தங்களின் பின்னணியில் மேம்பட்ட கண்காணிப்பு திறன்கள் தேவை முக்கிய உந்துதலாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்த சீர்திருத்தங்கள் இஸ்ரோவுடன் இணைந்து ராக்கெட்கள் மற்றும் செயற்கைக்கோள்களை உருவாக்க தனியார் நிறுவனங்களை அனுமதித்து தனியார் பங்களிப்புக்கு துறைகளை திறந்துவிட்டன. இந்த கூட்டு அணுகுமுறை செயற்கைக்கோள் வரிசைப்படுத்தலை விரைவுபடுத்தும் மற்றும் இந்திய விண்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பில் புதுமைகளை வளர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாராயணன் மேலும் கூறிய போது, விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் மூலம் செயற்கைக்கோள்களை உருவாக்க தனியார் நிறுவனங்களை கொண்டு வந்து அவற்றை கையாள முடியும். 3 ஆண்டுகளில் மேலும் 100 தொடக்கம் 150 செயற்கைக்கோள்களை சேர்ப்போம். அந்த செயற்கைக்கோள்கள் மூலம் நாட்டை முழுமையாக கண்காணிக்க முடியும் என்றார். காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு குறித்த சவால்களை சமாளிக்கும் விதத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
விரிவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் நெட்வொர்க் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு நிகழ்நேர தரவு மற்றும் படங்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த செயற்கைக்கோள் விரிவாக்க லட்சியம் இந்தியாவின் விண்வெளித்துறையின் பெரிய அளவிலான வளர்ச்சி பாதையுடன் ஒத்துப்போகிறது. இது அதிகரித்து வரும் தனியார் முதலீட்டை ஈர்க்கிறது மற்றும் வரும் ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.